இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சக மனிதர்கள் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கிரகத்தை சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான். இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம். அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால், எங்கே, யாரால், எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு. அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை. அப்ப அந்த தந்தையினுடைய கர்ம வினை, அப்ப தந்தை ஈன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம வினை, இது எல்லாமே நம்மளோட சார்ந்துதான் வரும். அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வாரிசு, வம்சத்தை சாகும். அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு, விதி நிர்ணயிச்சாச்சு. இதுக்கு இடையில நாம இந்த வாழ்க்கை சக்கரத்துல நிறைய எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துலயாவது ஒரு 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 வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை, ஏன்னா எல்லாருமே அதான் நினைக்கிறோம். பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான். பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க. பாடுபடாமையே பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில இருக்காங்க. அப்ப அவனுடைய கர்மவினை தான். அப்ப இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நவக்கிரகங்கள்லயே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவானை வச்சுதான் கர்மவினை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும், தீர்மானிக்கணும். இப்ப இதை யார் செய்யறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜோடியாக்கில் ராசி மண்டலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ராசி மண்டலத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுல உருண்டு ஓடக்கூடிய 9 கிரகம் தான் விதியை தீர்மானிக்குது. அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான். சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா புதன், அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சுக்கிரன், இதுக்கு அடுத்துதான் நம்ம பூமியில நிக்கிறோம். அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா? சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. வெளிவட்டத்துக்குள்ளதான் செவ்வாய், குரு, சனி இவங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப சனி தொலைதூரத்துல இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய, அதாவது ஸ்லோவா நகர்றதுனால அது நாம ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு 2.5 வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, வாழ்வியலுக்கு, சகலத்துக்குமே இதை என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுத்துடுறோம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலபுருஷ தத்துவம்னா என்னன்னா, மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, இதைத்தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 12 ராசியில காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் தான் கர்மஸ்தானாதிபதி. அப்ப இந்த கர்மஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு? 11ஆம் இடத்ததிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு. அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல, அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு, நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்கிறார், என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? அதாவது குடிசையில பிறந்தாலும் ஒரு கோபுரத்துக்கு வரக்கூடிய உழைப்பால் உயர்ந்த மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுகின்றது எந்த ராசி அப்படின்னா கடகராசி தான். அப்ப கடகத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப அவங்க ஒரு சின்சியர் அப்படின்னு, எப்படின்னா இரவு பகல் பாராது தன்னுடைய உழைப்பை சிந்தக்கூடியவர்கள்.
பொதுவாக வந்து இந்த ஜோதிடத்தில் பெரிய நம்பிக்கை வச்சு இவங்க இருக்காங்க அப்படின்றத விட அவங்க எப்பயுமே தன்னுடைய உழைப்புல தான் கவனம் செலுத்துறாங்க. இந்த பூமியிலையும் இந்த பூமி தாய் அவங்கள ஏமாத்தலை, அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கத்தான் செய்யுது. அதில் இப்போ நம்ம சனி பயிற்சியை பற்றி பார்க்கணும். அப்போ இயற்கையிலேயே சனி பகவான் வந்து கடகத்துக்கு யாரு? சப்தம அட்டமாதிபதி. அதாவது போராட்டத்தையும் சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கவலைகளையும் தரக்கூடிய ஒரு அதிகாரம் தான் அவர் வாங்குறாரு. இப்போ அவர் என்ன செய்யறாரு? கடகலக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. ஏன்னா இப்போ நம்ம சொல்லலாம் கடகலக்கணத்துக்கு இதுவரைக்கும் 8ல் சனி இருந்தார், அட்டமத்து சனி இருந்தார், அப்படி பண்ணிவிட்டார், இப்படி பண்ணிவிட்டார், இனிமேலும் வந்து அது சிறப்பாக்கிடுவார் இருக்கலாம். பட் 8ஆம் இடத்து எப்பயுமே அட்டமத்து சனி என்பது ஒரு கடுமையான ஒரு சூழல் தான். 8லேயே சனி உட்கார்ந்துருக்காரு. இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து வாரி சுருட்டிறாரு, வாரி வழங்கிட்டாரு. ஆனா அவருடைய திசை நடக்கணும். இப்ப இதுல பூச நட்சத்திரத்திலையும் பிறந்திருப்பாங்க. இப்ப பூச நட்சத்திரத்தை, அதாவது பூச நட்சத்திரத்துல பிறக்கிறதுக்கே நம்ம வந்து இணைஞ்சிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அடுத்த ஜென்மா இல்லை, அப்ப மறுஜென்மா வந்து கிடையாது. அப்ப இந்த ஜென்மா இதுல நம்ம செய்யக்கூடியதெல்லாம் கடவுள் அனுக்கிரகத்தால் செய்யக்கூடியது. அப்ப 9ஆம் இடத்தில் சனி வந்திருக்கிறார், பாக்கியஸ்தானத்துல வந்திருக்கிறார். ஆனா இது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம்? 12ஆம் இடம். அப்ப 9, 12 அப்படின்னா கம்ப்ளீட்டா இது வரைக்கும் இருந்த சோர்ஸ் புறாம அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு குரு வேற உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு, ராகு 8க்கு வர்றாரு. அதனால நமக்கு எந்த பெரிய இதெல்லாம் பாதிப்புலாம் இல்லை. அப்ப இந்த இடம், இந்த மீனம் என்ற 9ஆம் இடமும் மிதுனம் என்ற 12ஆம் இடமும் உங்களுக்கு காலபுருஷனுக்கு 3, 12. சரி, ரொம்ப நாளா வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிடும். சரி, நம்ம உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு பூரா இந்த சனி பயிற்சி வந்து வேலை செய்யுமானா இருக்காது. எங்க வேலை கிடைக்குதோ, அதாவது நீண்ட தூரத்துல தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்ப இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இதுல இருக்கு. அப்ப இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால தீங்கு எதுவும் செய்வாரா? இல்லை. இதே இடத்துல என்ன நம்ம இதுல கவனிக்கணும், முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே உழைப்புல வந்து ஒரு 5 ஆளு கிடையாது இல்லையா? அதே மாதிரி பெரிய திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிற ஆளா இல்லை. ஆனா கடகத்துல பிறந்தவங்க தான் உயர்ந்த பதவி, உயர்ந்த நிலையில இறைவன் கொண்டு போயிருக்கான், இறைவன் கொடுக்குறான். ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் புறாமே கடகத்துல பிறந்த ஆட்கள் தான். அப்ப இவங்களுக்கு என்ன காரணம்? இப்ப இதே சனி பகவான் 10ஆம் பார்வை என்ன செய்யறாரு? லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கண்டிப்பா உங்க உத்தியோகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும், ஒரு உயர்வுன்னு வச்சுக்கோங்களேன். அது நன்மையா தான் இருக்கும். சரி, வேலை பார்க்கும்போது இதுவரைக்கும் இருந்தது மாதிரி ஒரு யதார்த்தமா இருக்காது. இப்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கும். சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளை இழுத்து அடுக்கும். இல்லை 24 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உடல்நிலையில நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா இந்த சனி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவர் ஏற்கனவே அட்டமாதிபதி. ஏன்னா அவர் பெரிய நல்லவன் நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ பேங்க்ல எங்களை கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா சரி, அந்த கடனை சமப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்பாடு பண்ணிடணும். இல்லாட்டி நெருக்கடி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். வழக்கு வியாஜிகள் அப்படின்றது இல்லை. ஏன்னா ஏற்கனவே சனி கும்பத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட வழக்கை சந்திச்சிட்டோம். அப்ப இனிமேல் உழைப்பவனுக்கு ஒருபோதும் தீங்குலன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப ஹார்ட் ஒர்க் இருக்கா? கடன் நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். மேலும் மேலும் கடனை வாங்கிடக்கூடாது. சரி, அடுத்து நம்ம என்னன்னா, வங்கி சார்ந்த நிலையில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கு. புதுசா கடன் வாங்குறத நீங்க தவிர்க்கிறது நல்லது. இப்படி வச்சுக்கிடுவோம்யா, இதை செஞ்சிருக்கேன். ஆனா சனி 3ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் வந்து நமக்கு லாபஸ்தானம் தான். அப்ப இந்த இடத்துல எதிர்பாராத சில நன்மைகள் நமக்கு நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அப்ப புதுசா சில நண்பர்கள் வருவாங்க. இப்ப புதுசா சில நண்பர்கள் வந்தாங்கன்னா, நண்பர்கள் நமக்கு உதவி பண்றதுக்கு வரணும். நீங்க போய் நண்பருக்கு உதவி பண்றேன்னு போய் மாட்டிடக்கூடாது. என்ன நான் சொல்றது? அப்ப இது கொஞ்சம் கவனமா நீங்க செயல்பட்டுக்கிட்டீங்கன்னா, எப்பயுமே கடகத்துக்கு 2ஆம் இடம் என்பது சிம்மம். உங்களுக்கு காசு பணத்துல எல்லாம் ஒரு குறையும் வராது. உங்களுடைய உழைப்பில் ஒரு குறையும் வராது. உங்களுடைய வசதி வாய்ப்பை யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா கடகலக்கணத்துக்கான கல்யாணம் முடிச்ச உடனே
சகல வசதி வாய்ப்புகளும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன, அதனால வசதி வாய்ப்புகளுக்கு ஒரு குறை இல்லை, புத்திர பாக்கியத்துக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வையும் மேன்மையும் கொடுக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை, அப்போ வெளிநாட்டு வேலை என்பது இருக்கிறது. சகலத்திலையும் ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சி தான். இதில் யதார்த்தமாக இருக்கிறவனுக்கு இந்த உலகம் வசப்படும். அதை புரிஞ்சுக்க. திட்டமே போடக்கூடாது. மாப்பிள்ள நாலு கழிச்சு வாங்க, உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாலு கழிச்சு பார்ப்போம் மாப்பிள்ள அப்படி சொல்லணும். அப்போ தான் அது சரியாகும். திட்டம் போட்டுக்கிட்டீங்கன்னா இது நடக்காது. அப்போ யதார்த்தத்தில் இருந்தால் இந்த உலகத்தை, வாழ்க்கையை வசப்படுத்தலாம். என்ன நண்பர்களே, வாழ்த்துக்கள், நன்றி. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. இதுலயுமே பாருங்க, கடகராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க கடகராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராசி சகராசி, வேகமா இயங்கக்கூடிய ராசி, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதியார் சந்திர பகவான், கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும். கடகராசியை பொறுத்தவரை பாருங்க, பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க. நீங்க இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை நைட்டே கற்பனை பண்ணிடுவாங்க. இந்த வேலை இப்படிதான் செய்யணும்னு சொல்லி பயங்கரமான கற்பனை திறன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன, இவங்களுடைய சிந்தனை ஒரு நிலையா இருக்காது கடகராசினால. ஏன்னா சந்திர பகவானுங்கிறது ஒரு நிலைப்பாடு இவங்கள்ட்ட இருக்காது. இவங்க சொன்னான்னு கேட்பாங்க, அவங்க சொன்னான்னு கேட்பாங்க. ஆனா இறுதி முடிவு இவங்க தான் எடுப்பாங்க. உங்களுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் இருக்கும். கொஞ்சம் பதஷ்ட குணம், படபடப்பு குணம் அதிகமா இருக்கும். ஏன்னா இது வேகமா இயங்கக்கூடிய ராசி. ஒரு டக்குன்னு போனா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் ஆக்டிவிட்டா இருப்பாங்க கடகராசிக்காரன். கலை சம்மந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும், உணவு சம்மந்தப்பட்ட துறையா இருக்கட்டும், இல்ல டீச்சிங் லைன், இந்த பொறுமையான வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இங்க குரு உச்சமாகிறார். அப்ப இந்த அமைதியான ஒரு பொறுமையா எல்லா வேலையும் எடுத்து பார்க்கக்கூடிய குணமும், ஒரு தன்மையான குணமும், நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் கடகராசிக்கிட்ட இருக்கும். இவர் அவசரப்பட மாட்டாரு. பொறுமையா ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த கடகராசி கிட்ட நம்ம எடுத்து சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி மார்ச் 29க்கு அப்புறம் உங்க வாழ்க்கை என்ன மாற்றத்தை கொடுக்க போறார். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனையும் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி சனி பகவான் எங்க இருந்தார், இப்ப எத்தனாம் பாவத்துக்கு போறார்? உங்க ராசி வந்து 8ஆம் பாவம் 9ஆம் பாவத்துக்கு போறார். ஒரு மனிதனுக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட முக்கியமான கிரகம், நம்முடைய ஆயுளுக்காரகர், வேலை அடிமை வேலைக்கு காரகர். மெயினா சனி பகவான் தொடர்பு இருந்தால் தான் பொதுமக்களுடைய தொடர்புல போக முடியும். பொதுஜன தொடர்பு, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள், இரும்புக்கு காரகர். இரும்பு, இந்த வண்டி வாகனம், இது எல்லாமே சனியும் செவ்வாயும் சேர்ந்தாதான் வண்டி வாகன யோகமே இருக்கும். ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். மெயினா பாருங்க, இந்த அழுக்கு உடை சீருடை போட்டு வேலை பார்க்குறாங்க எல்லாமே இந்த சனி பகவானுடைய தொடர்புல வருவாங்க. நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் வேணும். ஏன்னா இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்க இருக்க மாட்டாங்க. டக்குன்னு பாருங்க, சனி தசை வந்தா நோட்டை ஓடி, ஜாதக நோட்டை எடுத்துட்டு ஓடுவாங்க. ஆஹா, நமக்கு எதுவும் பெருசா பாதிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பகவானுங்கிற பட்டமே ஈஸ்வரனே கொடுத்தார். அப்ப இவரை கண்டு பயப்படாதவங்க யாருமே இல்லை. வாழ்க்கையில இவர் நல்லவரா இருந்தாலும் சரி கெட்டவர் அதெல்லாம் தெரியாது. எதுலையுமே நீதி நேர்மை, இது மட்டும்தான் சனி பகவான்கிட்ட பிடிச்சது. இதுக்கு முன்னாடி கடகராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தார். எப்படி இருந்தார்? அஷ்டம சனி. யாருடைய ஜாதகத்துல உங்க லக்னத்துல இருந்து சனி பகவான் யாருக்கு கெட்டு போய் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த அஷ்டம சனி என்ன எது மாதிரி பலனை கொடுத்துச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க. அப்படியே ஒப்புச்சுட்டு வருவாங்க. இதே யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல யோகமான இடத்துல, நல்ல லக்னத்துக்கு யோகமான இடத்துல இருந்தாரோ அவங்கெல்லாம் கேட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு யோகத்தை பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, சனி பகவான் 2 விதமான ஒரு பலனை கொடுத்திருப்பாரு. ஜாதகத்துல சனி இருக்கிற இடத்த பொறுத்து தான் சொல்ல முடியும். எல்லாருமே 8ஆம் இடத்துல இருந்தா கெட்ட பலன் நடக்கும்னு சொல்லக்கூடாது. 8ஆம் பாவத்துல மிகப்பெரிய ஒரு ரகசியமே இருக்குது. ஒரு மனிதனுடைய ரகசியத்தை 8ஆம் பாவத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். திடீர் யோகத்தை 8ஆம் பாவத்துல தான் எடுக்க முடியும். இது மாதிரி நிறைய விஷயம் 8ஆம் பாவத்துல இருக்கு, மர்ம ரகசியம். அப்படிப்பட்ட கிரகம் பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்தாரு. சில பேருக்கு சனி பகவான் யாருக்கு சரியில்லையோ மருத்துவமனை போகாத ஆளே இல்லை. கடகத்தை பொறுத்தவரை மருத்துவமனை போகாத ஆளே இல்லை. நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் சந்திச்சவங்க கடகராசிக்காரங்க இந்த 2 வருஷம்.
ஒண்ணு மனைவி, இல்ல நண்பர்கள், இல்ல ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு, கூட்டு தொழில பிரச்சனை, இது எல்லாமே இந்த தடைகளை சந்திச்சிருப்பாங்க. அதாவது கடகராசிக்காரங்க கேட்டா சொல்லுவாங்க, நான் உயிர் போகாதாங்க மிச்சம், வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நான் சந்திச்சிட்டேங்க. அவமானம், எட்டுங்கிறது வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அவமானம், இது எல்லாமே கடகராசிக்காரங்க சந்திச்சாங்க. ஏன் நிரந்தரமா வேலை உத்தியோகமே இவங்களுக்கு அமையலையே. ஏன்னா இங்க குரு வக்ரமா இருந்தார் ஒரு 3 மாசமாக. 6ஆம் வீட்டு தனுசுக்கு, அதாவது கடகராசி தனுசு ராசி பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி வக்ரமா இருந்தார். அப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகம் இல்லை, கடன் வந்துச்சு, பகை வந்துச்சு, எதிரி வந்துச்சு, அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு, எதிர்பார்த்த லாபங்கள் சரியா இல்லை, இன்கம் சரியா இல்லை, படிப்பு கல்வி மந்தத்தன்மை சந்திச்சாங்க. ஒரு போட்டி போராட்டமா வாழ்க்கையை கடந்து போனாங்க. யாரு ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லாத நபர்களாம் இந்த விஷயத்த கேட்டா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஒண்ணு திருமணத்துல பிரச்சனையா, இல்ல நண்பர்கள்ட்ட பிரச்சனையா, இல்ல வெளிநாடு போக முடியலையா, இல்ல வேலை உத்தியோகத்துல தடையா, இல்ல படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையா, இல்ல உடம்பு சார்ந்த பிரச்சனையா, இது மாதிரி நிறைய விஷயத்த கேட்டா சொல்லுவாங்க. வழக்குகளை கண்டிப்பா அட்டன் பண்ணியிருப்பாங்க கடகராசிக்காரங்க. இவ்வளவு பிரச்சனையை சந்திச்ச ராசி கடகராசி. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசி. இது தொடர்ச்சியா தொடர்ந்து போகுமானா இனிமே தொடராது. உங்க வாழ்க்கையில இனிமே புது வசந்தங்கள். நீங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு அவமானப்பட்டீங்களோ, சொந்த பந்தத்துல எவ்வளவு பிரச்சனை சந்திச்சீங்களோ அதுக்கெல்லாம் இப்ப முடிவு கட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதைன்னு சொல்லணும்? பயங்கரமான பணம் புழங்குற இடத்துல பாதையில போக போறீங்க. ஏன் பணம் புழங்குற இடத்துல சொல்றீங்க? காரணம் ஒண்ணும் கிடையாது. குருவுடைய வீட்டுக்கு சனிபானு போறாரு. குருனாவே பணம், நகை எல்லாமே அவர் தான். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. பாக்கியஸ்தானத்தை எங்க பாப்பாரு? உங்க ராசி, அதாவது பாக்கியஸ்தானத்துல இந்த குருவை விட்டு சனி பகவான் போறாரு. அவர் 3ஆம் பார்வை எங்க பாப்பாரு? 11ஆம் இடத்தை பாப்பாரு. லாபத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். சனி பகவான் 3ஆம் பார்வைங்கிறது சிறப்பு பார்வைங்க, சரியாந்திர பார்வை. 3ஆம் பார்வை 3-10 மட்டும் நல்ல பார்வை எடுத்துக்கலாம். 7ஆம் பார்வை விட பெருசா இருக்காது. 3-10 நல்ல ஒரு பார்வை கொடுப்பார். அப்ப நிறைய பேருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் சனி பகவான். பொருளாதாரத்துல, வருமானத்துல பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தகுதி கடகராசிக்கு வரும். வருமானத்துல எந்த ஒரு தடையும் இருக்காது. அதான் சொன்னேன்ல, 11ஆம் இடத்தை அவர் பார்த்தா என்ன பண்ணுவாரு? லாபத்தை பெருக்கி கொடுப்பாரு, இன்கம் பெருக்கி கொடுப்பாரு, அழகான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. இந்த சனி பயிற்சியானது வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இப்போ நகை வாங்குறது, பணம் வாங்குறது, வீடு கட்டுறது, நிறைய விரைய செலவை நீங்க சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்புக்கு வரலாம். சுபகாரியம் நிறைய நடக்கலாம். இப்ப பொருளாதாரம், இடம், பூமி, வீடு எல்லாமே நிறைய பேருக்கு யார் இருக்கலாம் அந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அது எது சம்பந்தமா இருந்தாலும் சரி, நல்லா பாத்துக்குங்க. உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எது சம்பந்தமா இருந்தாலும் சரி, எல்லா வழக்குகளுக்குமே ஒரு முடிவு கட்டிடுவீங்க இந்த சனி பயிற்சியில. ஏன்னா வம்பு வழக்குனா 8ஆம் பாகம், அந்த அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியத்துல ஏறி சூப்பரா இருக்காரு. பயங்கரமா 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா அவர் பாக்குறாரு சனி பகவான். அப்ப வழக்குனா என்ன? ஆரம்ப வழக்கே இந்த 3ஆம் பாவம் தான் சொல்லுவாங்க. அதாவது இந்த தகவல் தொடர்பு 3ஆம் பாவம் தான் தகவல் தொடர்பு, அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் 3ஆம் பாவம் தான் வரும். அப்ப அதுல உள்ள வழக்குகளை சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப இட பிரச்சனை இருக்கு, பூமி பிரச்சனை இருக்கு, வண்டி வாகன பிரச்சனை இருக்கு, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு சகோதர சகோதரில பிரச்சனை இருக்கு, இது மாதிரி இந்த பிரச்சனையே இருக்காது. எப்படிப்பட்ட இட பிரச்சனை, பூமி பிரச்சனை உங்க பக்கம் சாதகம். இந்த கடகராசிக்கு பூர்வீக சொத்து கிடைக்கலாம், இடம் வாங்கலாம், வீடு, நிறைய விஷயம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், சொகுசு காரு, சொகுசு பக்கம் வாங்கலாம், இது எல்லாமே நல்லா இருக்கும். இந்த கடகராசியில என்ன பயங்கரமான ஒரு யோகம்னா, கடகராசி யாரெல்லாம் நீங்க பிறந்திருக்கீங்க இந்த சனி பயிற்சியில பாருங்க, இந்த 2 வருஷத்துல படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு மக்களுக்கு இடையில பேசுற அளவுக்கு பெரிய ஒரு ஆபீசரா வரக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா கடகராசிக்கு இருக்கு. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. ஒரு சிலருக்கு 12ஆம் குரு போனாலும் உங்களுக்கு பாதிக்காது. ஏன்னா கடகராசியில தான் அவர் உச்சமாவார். நீங்க பயப்பட வேணாம். மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி வரும். 12ல குரு போனாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ராசியில அவர் நட்பு கிரகம் உங்களுக்கு உங்க ராசியில உச்சமாக ஓடிக்கிறார். அதனால பாதிப்பே கிடையாது. உங்க ராசியில 2ஆம் இடத்துல கேது ஞானத்தை கொடுத்துருவாரு. அப்ப படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய ஒரே பொசிஷன் இவங்க தான் இருப்பாங்க. யாரு? கடகராசிக்காரர் இருப்பாங்க. நிறைய பேர் அரசாங்க வேலைகள் கிடைக்கலாம். சொன்ன பொதுமக்களுடைய தொடர்பு வேலை வைப்பாங்க. ஏன்னா 7ஆம் பாவம் தான் பொதுமக்களுடைய தொடர்பு. அப்போ அரசாங்க வேலை, அரசு அலுவலகம், இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அமையும். இப்ப சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க. சுப செலவா சுபகாரியத்தை பண்ணிக்கங்க. இல்ல உங்க குழந்தைகளுக்கு திருமணத்தை பண்ணுங்க. நிறைய பேருக்கு கடகராசி யாரெல்லாம் பிறந்தீங்களோ அனைவருக்குமே காதல் திருமணம் கன்ஃபார்ம், மாறவே மாறாது.
காதல் திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும். இப்ப காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க வேலையில் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் வேலை உத்தியோகத்துல நிறைய தடை இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் கடகராசி சொன்னேன். கடன் வந்துச்சா, பகை வந்துச்சா, எதிரி வந்துச்சா, வேலையில பிரச்சனை வந்துச்சா, இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார். சனி பகவானுடைய பார்வை, 10ஆம் பார்வை, சிறப்பு பார்வை எங்க வைக்கிறாரு? 6ஆம் இடத்துல வைக்கிறாருங்க. சூப்பர் பார்வை. தனுசு ராசியில வைக்கிறாரு 10ஆம் பார்வை. அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு யோகம், நல்ல ஒரு டாப்பான ஒரு பொசிஷன். நான் பல வருஷமா எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் பெரிய டாப்பா போயிட்டாங்க. ஆனா நான் போகணும்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் பெரிய லெவலுக்கு போவீங்க. நல்ல வேலை கிடைக்கும், நிரந்தரமான வேலை கிடைக்கும், எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அது நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வேற கண்ட்ரி விட்டு வெளிநாடு போறதாலும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு தான் வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். பாத்துக்குங்க. இந்த கடக ராசியை பொறுத்தவரை திருமணம், வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே இருக்கும். திடீர் ராஜ யோகங்கள் நிறைய இருக்கு. 8ஆம் இடத்துல ராகு போறாருங்க. ஏன் 8ஆம் இடத்துல ராகு ஒரு சிலந்துக்கு போறாருன்னா, உங்களுக்கு பயங்கரமான ராகு 8ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் ராஜயோகத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா திடீர் யோகம், அதாவது ஒரு சொல்லுவாங்க, ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகம். 8ஆம் இடத்துல ராகு போறாங்க. திடீர் ராஜயோகங்கள் வெளிநாட்டை வெளியில் உள்ளவங்க ஆட்சி யோகத்தை எடுத்து பாருங்க, பயங்கரமான யோகம் இருக்கும். பாத்துங்க. அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை வெளிநாடு பயணங்கள், லாட்ரி யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, தந்தை தாய் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீங்க பயப்பட வேணாம். என்றவன் இப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பாருங்க. உங்களுக்கு எந்த திசை நடத்துது, எந்த புத்தி நடத்தும் பாத்துங்க. பார்த்துக்கிட்டு கரெக்டா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம், லாபம் எல்லாமே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி கடகராசியில இருக்கு. இந்த 2.5 வருஷத்துல பாத்துங்க. இப்ப கடகத்துல பாருங்க, எந்த ஒரு கெட்ட பலனும் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப கிடையாது. இனி வரக்கூடிய 2.5 வருஷம் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வருஷமாக வரும். வாழ்க்கையில எந்த ஒரு விளையாட்டு துறையா இருக்கட்டும், இரும்பு துறையா இருக்கட்டும், நெருப்பு துறையா இருக்கட்டும், மெயினா நகைக்கடை வச்சிருப்பாங்க கடகராசிக்காரங்க. ஏன்னா இங்க உச்சம் குரு, ஆசிரியர் இருப்பாங்க, இல்ல உணவு சார்ந்த துறையில இருப்பாங்க, நிறைய கமிஷன் ஏஜென்சி பண்ணுவாங்க, இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாங்க, மருத்துவரா இருப்பாங்க. இந்த துறை எல்லாமே பயங்கரமா இயங்க போகுது. கடகராசி பேரை பதிப்பாங்க. நீங்க எவ்வளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு அவமானப்படுத்தீங்கன்னா அவ்வளவுக்கு நிறைய நல்ல பலன் இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். அதுல ஒரு முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணமும், ஒரு அமைதியான குணமும், ஒடுக்கமான ஒழுக்கமான குணமும் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே பயப்படாதீங்க. உங்களுக்கு இனிமே நல்ல ஒரு டைம் ஆரம்பிச்சிருச்சு. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். கடன் பிரச்சனை பேஸ் பண்ணுவீங்க. வீட்டுல சுபகாரியம் நடக்கும், சுப செலவு வரும், திருமண பேச்சு நல்லா இருக்கும், படிப்பு தொழில் நல்லா இருக்கும், தொழில் சம்பந்தம் நல்லா இருக்கும், வெளிநாடு வெளியூர்ல டாப்பா வருவீங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரும். ஆனா புத்தி அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும். புதனுடைய வீட்டுக்கு குரு ஒரு சிலதுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறார். அப்ப அறிவு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே டாப்பா வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமா கண்டிப்பா இருக்கும். அடுத்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க, கஷ்டம்னா கஷ்டம், பயங்கர கஷ்டம். என்னடா வாழ்க்கை, நான் எதுக்குடா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்க ரொம்ப பேர் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இனிமே கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில வசந்த காலம் தான். சுபகாரியம், சுப செலவு கண்டிப்பா இந்த 2.5 வருஷத்துல பண்ணுவீங்க. திருமணம் மெயினா நடக்கும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். தொழில் சந்தோஷம் நல்லா இருக்கும். புதுசா நம்ம தொழில் பண்ணுங்க எண்ணங்கள் மைண்டுக்குள்ள சிந்தனை ஓட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தந்தையோட சொத்து, தாயோட சொத்துக்கள் கிடைக்கலாம். எந்த காரியத்தாலும் சுப செலவா வரக்கூடிய அமைப்பு அழகா அற்புதமா இருக்கு. இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும். இவங்க மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்கும் போது பயங்கரமா பேச்சுத்தன்மை பயங்கரமா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. அவங்க சொன்னாங்கப்பா, இவங்க சொன்னாங்கப்பா, இறுதி முடிவு இவங்க தான் இருப்பாங்க. இனிமே படிப்பு கல்வியில டாப்பா வருவாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய நபர் ஆயிலி தான் இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, மெயினா ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து தகவல் தொடர்புல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், எழுத்துக்கள் துறை சார்ந்த தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லா துறையுமே இந்த ஆயிலி வரும். இனிமே எல்லாமே டாப்பா இருக்கும். எந்த காரியத்தாலும் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும், நிறைய ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்கல. கடகராசி அன்பர்களே, அட்டம சனில இருந்து 9ஆம் இடத்து சனிக்கு போக போறீங்க. 8ஆம் இடத்துல இருக்க சனில இருந்து 9ஆம் இடத்துல உள்ள சனிக்கு போக போறீங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அனுபவத்தை கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்படியும் வாழணுமா அப்படின்னு பேசியிருப்பீங்க. உங்க வாயால நிறைய பிரச்சனைகளை மாட்டியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகுது. எப்ப? இந்த சனி 8ல இருந்து 9க்கு போனதுக்கு அப்புறம். 9ல போனோடனே என்ன நடக்கும்? யாருக்கும் முதல்ல நீங்க நல்லது பண்றதை குறைச்சிருவீங்க.
தான தர்மம் பண்றதை குறைச்சிருவீங்க. வேற எதுவும் பண்ண போதில்ல. நம்ம அவனுக்கு நல்லது நினைச்சதுனாலதானடா அவன் நம்மள ஏறி மிதிச்சுட்டு போனான், நம்ம அவனுக்கு நல்லதே நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுவீங்க. உலக வாழ்க்கைக்கு தகுந்ததற்போல் உங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள போகிறீர்கள். யாரோ எவ்வளோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு தேவை 3 வேளை சோறு, அது இருக்கா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வர போறீங்க. இந்த தன்மையில உங்க வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்குங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை மட்டும் போக்கஸ் பண்ணி போவோங்கிறவங்களுக்கு சூப்பரான சனி பயிற்சி இது. உங்க செயல் நல்லா இருக்கும், உங்களோட பகையெல்லாம் உங்களை விட்டு போக போகுது. இன்னும் சொல்ல போனா பகைவர்கள் உங்களிடம் பணிந்து ஆக வேண்டிய நேரம் இது. சேமிப்பு குண்டான வேலைகளை நீங்க பார்க்கணும், அதுக்கு நீங்க சிரமப்படணும். ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சேமிப்புக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது நிச்சயம் கிடைக்கும். தந்தையாருடைய உடல்நிலை கவனம். தந்தைக்கு எதுவும் உடல்நிலை பிரச்சனை இருந்தா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் முதல்ல பாருங்க. தொழில்ல இன்னொரு தொழில் நான் புதுசா தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்டெப் எடுங்க. நண்பர்கள் இந்த நேரத்துல உதவி செய்வாங்க, நண்பர்களால் ஆதாயம். இந்த ஊர்ல நான் ஏற்கனவே தொழில நிர்வாகிச்சுட்டேன், வெளியூர்ல போய் நான் தொழில் பண்ணலாமா? அதாவது 2வது தொழில் பண்றவங்க அதே ஊர்ல பண்ணுவாங்க, இதே தொழில நான் வெளியூர்ல போய் பண்ணலாமா? ஸ்டெப் எடுங்க, நண்பர்கள் உதவி கிடைக்கும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த நேரம் நடக்கும். இது முடிஞ்ச சனி பயிற்சி எல்லா வகையிலையும் பாதகமா பண்ணியிருக்கோம். இப்ப வரப்போற சனி பயிற்சி ஜனனகால ஜாதகம் மட்டும் பல்துறை நிபுணர். பல்துறை நிபுணர்னா என்ன? எனக்கு பல வகையில பிசினஸ் இருக்கு, பல வகையில லாபம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விதியமைப்புல பிறந்தவங்களா இருந்தா, அப்படின்னா ஒண்ணும் இல்ல, புதனும் ராகுவும் நல்லா இருந்தா ஜனனகால ஜாதகத்துல புதன் ராகு சூப்பரா இருந்தா நீங்க இந்த கோச்சார பலனை பார்க்கவே தேவையில்லை. நான் சொல்லிதான் நீங்க அதை பண்ணணும் இல்ல, நீங்களே இன்னொரு ஊர்ல உங்களுக்கு பிரான்ச்சை ஓபன் பண்ணிருவீங்க. கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு விடிவு காலம், பர வேண்டிய பணம் கைக்கு வந்துடும். நகை சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு, அலங்கார சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு ஒரு விடிவு காலம். எப்படி தெரியுமா? அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டியிருப்பாங்க, அந்த பிரச்சனைக்கு போய் நீங்க உதவுவீங்க. அவங்களோட பிரச்சனைய உங்களோட பிரச்சனையா பார்த்து நீங்க போய் உதவி பண்ணி, அந்த உதவி பண்ணனால உங்களுக்கு அதுல இருந்து ஒரு கெத்து, நான் இல்லைன்னா உன்னால எதுவும் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தான தன்மைக்கு நீங்க வர போறீங்க. ஜனனகால ஜாதகம் மட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒத்துழைச்சுச்சுன்னா இந்த 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிருங்க. என்ன 40 வயதுல தாண்டவங்களா இருந்தா முதல்ல போய் உடம்ப பாருங்க. பெண்கள் கன்சீவா இருக்கீங்களா, உடம்ப கவனமா பார்த்துக்கங்க. எச்சரிக்கை. எச்சரிக்கைனா ஏன் தெரியுமா? 9ஆம் இடத்துல இருந்து திரிகோணமா 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படும். ஒழுங்கா பார்த்துக்கலாம், குறை உங்க மேல வந்துடும். எச்சரிக்கை நான் யாருக்கு சொல்றேன்? நான் உடல்நிலையை கவனமா பார்த்துக்கிறதுல மட்டும்தான் எச்சரிக்கை சொல்றேன். மற்றபடி என் தொழில நல்லா இருக்கும் எல்லாம் சூப்பர். குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா? திடீர்னு ஏதாவது தேவையில்லாம, அதாவது குழந்தைகள் பேசுற பேச்சால உங்களுக்கு பிரச்சனை வரும், அப்படிதான் சொல்லணும். அதை குழந்தைகள் பண்ற செயலால பிரச்சனை வராது. ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவாங்க, உங்க பையன் இந்த மாதிரி பேசிட்டாங்கிற ஒரு மனச்சங்கட்டம் வந்துடும். வேற எதுவும் பெருசா நடக்காது. அடுத்தது வேற என்ன? கலைத்துறையில இருக்கிறவங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. உங்க எஃபோர்ட் எல்லாம் போட வேண்டிய நேரம் இது. ஜனனகால ஜாதக அமைப்புல விதி அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கடவுள் படிப்போட தயாரா இருக்கார். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க சற்று மேலதிகாரிகளிடம் கவனம், மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சீசன் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. அடுத்தது வக்கீல் சார்ந்த துறையில இருக்கிறவங்க
நான் ஏன் மருத்துவம் வக்கீல் இவங்கள சொல்றேன்னா, இவங்க எல்லாம் பிரச்சனையோட இருக்கிறவங்க. மேபி நீங்க வந்து மத்த வீடியோஸை பாத்தீங்கன்னா மோஸ்டா அதை பத்தி பேசுறேன்னு சொல்லி இவங்களால பிரச்சனை. சனி தான் பிரச்சனை. இப்ப யாருக்கு சனி சாதகமா இயங்க போறா, சனி பாதகமா இயங்க போறாரு, அதைத்தான் இப்ப நான் பேச போறேன். வேற எதுவும் இல்லை. அதனாலதான் இதை மோஸ்டா நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. வருமானம் இவங்களுக்கு பிரச்சனையே தொழிலா கொண்டவர்களுக்கு கம்மி. ஆனா நல்ல தொழில அடித்தளமா போட்டு பண்றவங்களுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கா இருந்தா பிச்சுக்குங்க வியாபாரம். திடீர்னு ஒரு டீலர்ஷிப் கிடைக்குதுங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு. நல்ல அற்புதமான ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும். யாரும் உங்களை தடுக்க முடியாது. தொழில்ல போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்கும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் ஹெஹான்னு சிரிச்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். அற்புதமான நேரம் தொழில்ல. எடுத்து வைக்கிற முயற்சி எல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கும். எதற்கு வேணாலும் துணிச்சலா இருங்க, எதை வேணாலும் தைரியமா செய்யுங்க. வீடு கட்டுற விஷயத்திலையும், சொத்து விஷயத்திலையும், வண்டி வாகனம் விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கை. ஏன் தெரியுமா? 4ஆம் இடத்துக்கு 6லையும், 6ஆம் இடத்துல இருந்து 8, 12, 4, 3ஆம் இடத்தையும் பார்க்குது. 4க்கு 3, 6, 8, 12ஓட சனி தொடர்புல வந்துருச்சு. ரொம்ப வேகமா இருப்பீங்க வண்டி வாகனத்துல. அந்த வண்டி வாகனத்துல வேகமா போய் ஏதாவது சிக்கல இறங்கிடக்கூடாது. அதே மாதிரி வீடு கட்டுறது ஆர்வம் இருக்கலாம், வீடு கட்டணும்னு ஆசை இருக்கலாம், அவசரப்பட்டு லோன் கிடைக்குதுன்னு வாங்கிடக்கூடாது. எச்சரிக்கை எங்கே சொல்றேன், வாழ்க்கையில குறை சொல்லல, தொழில குறை சொல்லல, வருமானத்துல குறை சொல்ல, முன்னேறேங்கிற பேர்ல அகலக்கால் வச்சிடாதீங்க. எப்படி ஓவர் கான்பிடன்ஸா இருந்துராதீங்க அப்படின்னு சொல்றேன். ஓவர் கான்பிடன்ஸா ஒரு வேலையை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. செய்ய முடியுமா முடியாதா முதல்ல சிந்தனை, அப்புறம்தான் செயல். அவசரப்பட்டு இறங்கிட்டோமேன்னு யோசிச்சு செஞ்சீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அடுத்தது படிப்பு, மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். சமயத்துல படிப்பு தடைப்பட்டு தான் வரும். என்னடா அற்புதமான நேரம்னா சமயத்துல படிப்பு தடைப்பட்டு தான் வருங்கிற? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, சைபர் ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அப்புறம் ஹிஸ்டரி ரிலேட்டடா இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லா இருக்கும். ஏன்? இவங்களுக்கெல்லாம் தொழிலே சூப்பரா இருக்கும். கவர்மெண்ட் செக்டர்ல ஆர்கியாலஜி துறையில இருக்கிறவங்க, ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல இருக்க கடகராசி நேயர்களுக்கு, ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, தமிழை நேசிக்கிறவங்க, பழச ஆராயிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம் இது. ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்க இதுலயும் கடகராசியில இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் நிச்சயம். இதே வேற படிப்பு படிக்கிறோம், மருத்துவம் படிப்பு படிக்கிறீங்களா, முயற்சி செய்யுங்க. நம்ம முயற்சி தான் எல்லாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி பிடெக் ஐடி, பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு சூப்பர். மெக்கானிக் இன்ஜினியரிங்க்கு நல்லா இருக்கும். இன்ஜினியரிங்ல மெக்கட்ரானிக்ஸ்க்கு நல்லா இருக்கும். ரோபோட்டிக்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். மற்ற துறையில கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கூட பரவாயில்ல, ஓடிடும். ஏன்னா 9ல ராகு இருக்காருல்ல, அதனால நல்லபடியா இருக்கும். மற்ற துறையினர்ல மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு சற்று கவனம். 12ஆவதுல இருந்து காலேஜுக்கு போறேன்னு இருக்கிறவங்க எல்லாம் எடுத்தோம் கவுத்தோம் மட்டும் எந்த ஒரு படிப்பையும் சூஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ஆய்வு பண்ணுங்க. நம்ம இந்த டிகிரியை போட்டா வாழ்க்கையில முன்னேறலாமான்னு பாருங்க. ஜாதகத்துல விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அந்த ரூட்ல போங்க. ஜாதகத்துல விருப்பம் இல்லாதவங்களுக்கு நான் ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன், ரொம்ப ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா தப்பான படிப்பை எடுத்துட்டு அது வாழ்க்கையை திருப்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கல்ல போயிடும். அதே மாதிரி சினிமா இந்த மாதிரி சுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த நேரம் கொஞ்சம் கவனம். முன்னாடி உள்ள சனி பெயர்ச்சி கலைத்துறையினரா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப வர சனி பெயர்ச்சி, இப்ப நான் திடீர்னு சினிமாக்குள்ள வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், பின்னாடி பார்த்துக்குவோம். இல்ல நான் இப்பதான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களோட சாய்ஸ், அது உங்க கையில நான் விட்டுறேன். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி பிஹெச்டி ஒர்க்ஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் அவங்க ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண கத்துக்கங்க. உங்களுக்கு பொதுவா நான் சொல்றது என்னன்னா, மனசை அமைதியா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திர ரீதியான பலனை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்
புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் நான் அந்த ஹவுசிங் லோன் சொன்னேன் பாத்தீங்களா, ஹவுசிங் லோன் போட்டு அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க, வாய்ப்பு கிடைக்குதுன்னு அவசர கால் எடுத்து வச்சிடாதீங்க அப்படின்ட்டு. மிதுன ராசியில புனர்பூசமா இருந்தா சூப்பரா இருக்கும். கடகராசியில புனர்பூசமா வரும்போதுல எச்சரிக்கை, கவனம். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அவங்களுக்கு நடக்குது, அதெல்லாம் குறை இல்லை. நீங்களும் அதே புனர்பூச நட்சத்திரம் தான், வாய்ப்பு கிடைக்கும் தான். ஆனா அந்த வாய்ப்பை அகலக்காலா வச்சு நீங்க மாட்டிக்குவீங்க. கடகராசியாக இருக்கும் பட்சத்தில் அகலக்கால் வச்சு மாட்டிக்குவீங்க. கவனம், எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை படுத்தின பூரா உங்களுக்குன்னு நினைச்சுங்க. அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க, எதை வேணாலும் செய்யுங்க, எந்த தொழிலை வேணாலும் செய்யுங்க, எந்த மாதிரி வேணாலும் ஸ்டெப் எடுங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு மூணாம் 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையா பாக்குது உங்க ராசிய. யாரு? 7 8ஆம் அதிபதி. நான் சொன்னேன்ல, இங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன், அங்கே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன், இல்ல அடுத்த தொழில் செய்யறேன், அடுத்துன்னு முன்னேற்றத்தை நேதி நான் ஓடிக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்களா, செய்யுங்க தாராளமா. கூட்டாளிகள் அவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க இத்தனை நாள் கூட்டாளிகளால் தான் உங்களுக்கு பாதிப்பு. இப்ப கூட்டாளிகள் தான் உங்களை தூக்கியே விட போறாங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்கும் போதுல எல்லாரும் தூக்கி விடுவாங்க. நேரம் சரியில்லைங்கும் போதுல 10 ரூபாய் இருக்கிற இடத்துல 20 ரூபாயை எடுத்துக்குவாங்க. சரி எடுத்துக்கிட்டு போடா, சரி எடுத்துக்கிட்டு போங்கங்க அப்படின்னு விட்டுருங்க. அப்படி விட்டு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு தூரம் நல்லா இருக்குன்னு பாருங்க. அதாவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான சனி பெயர்ச்சி. உண்மையிலே திருமணமாகாதவர்களா இருந்தா திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருங்க, பிரச்சனையே இல்லை, நல்லபடியா நடக்கும். குழந்தை தாமதம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, குரு பயிற்சி ஆயிரட்டும், இப்பவுமே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. 12ல வர குரு உங்களுக்கு வாரிசு பாக்கியத்தை கொடுக்கும். என்னையா 12ல வந்தா எப்படியா வாரிசு பாக்கியம், இப்ப 5ஆம் பார்வையா பாக்குது, இப்பதானேயா கொடுக்கும், மருத்துவ செலவு வைக்கணுங்கிறதுக்காண்டியே கொடுக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. உடல்நிலையை கவனமா பார்த்துக்கோங்க, வேற எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் இது என்ன சொன்னேன்னா, படிப்புல கவனமா இருங்க, ஒரு ஹவுசிங் லோன் போடுறேன்னு டக்குன்னு வாங்கிடாதீங்க. அதாவது பூச நட்சத்திரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும், புனர்பூச நட்சத்திரத்துக்கு, சாரி பூசம் இல்லை, புனர்பூச நட்சத்திரத்துக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். அகலக்கால் வச்சிடக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, நீங்களாதான் தேடி போவீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க தேடி போய் நம்மளோட ஒரு வேலை நடக்கணுங்கிறதுக்காண்டி அதை செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் உள்ளது எனக்கா அப்படின்னா அந்த இதை பண்ணுங்க. இல்ல எனக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க நீங்க தான் முட்டாள். நல்ல நாலேஜ் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி ஆர்கியாலஜி, இந்த மாதிரி பழச ஹிஸ்டரி, தமிழ், கெமிக்கல் ரெடியா இருக்கவங்களுக்குலாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றது, இடம் சார்ந்த பிரச்சனை இருந்தா தீர்த்து கொள்ளுங்கள், இல்லாட்டி அந்த இடத்த விற்கிற சூழ்நிலையே நடந்து போயிடும். பிரச்சனையை தீர்த்துக்காம இருந்தா இடம் நம்ம தீர்த்துக்கிட்டா நமக்கு இடம், நமக்கு தீர்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இடத்த வித்து ஆளுக்கு 4ஆ பங்கு வச்சிருவாங்க பணத்தை. அதே மாதிரி ஒரு வீடு இருக்க, வீட்டை விட்டு இது பண்ணிடுவாங்க. அதை நீங்க தான் பார்த்துக்கணும். ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா. ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கக சைத்தியமிகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் 29/3/2025 சனி பயிற்சி, சனீஸ்வரனுடைய பயிற்சி. இந்த 29ங்கிறது நிச்சயமாக சனி பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும். ஆனால் அந்த சனி பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன். அது மட்டுமல்லங்க, சனி பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். சனி பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான். அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது சாயாக்கிரகங்கள் ராகு கேது. அந்த சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சாயாக்கிரகங்களோடு சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர்.
அவர் கணக்கு எழுதி சாயாக்குத்தர் கொடுத்ததான், சாயாக்கிரங்கள்ட்ட கொடுத்ததான் இவர் முடிச்சு கொடுப்பாரு என்பது ஐதீகம். அப்ப அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க, ஆயுளுக்கு சொந்தக்காரர் அவர் தான், அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், விதிக்கு சொந்தக்காரர் அவர் தான். இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, இதை விட பல எண்ணற்ற காரியங்கள், தொழில்கள், தொழில் முனைவோர்கள், இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி. கீழ்மட்ட தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி, மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி. அப்ப தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அது மட்டும் இல்ல, சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு 9 நவக்கிரகங்கள்ல அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை, அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை. சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை, சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாரும் இல்லை. அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவாரு. அதே சமயத்துல என்ன தேவையோ அதை பன்மடங்கு ஆக்கி பயிற்சி செய்வார். அது மட்டும் இல்லை, சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஓரையில் நம்ம சொல்றோம். ஆனா சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தா தான் அந்த குருபலம் வரும். அந்த குருபலம் வரும்பொழுது, சனீஸ்வரனுடைய ஆட்கொண்டு வரும் பொழுது திருமண நோக்கம் வரும். அதனாலதான் 7 சனி நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க. 7 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஜென்மச்சனில கல்யாணம் ஆச்சு, ஏங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில 7 தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தருணத்துல சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்கள் ஒருத்தர். எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, ஆனா சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் கருமை, எல்லாமே கருப்பு சம்மந்தப்பட்டது, எல்லாமே அவருக்கு வேண்டியது. அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு, உச்ச வீடு துலாம் வீடு, நீச வீடு மேச வீடு, அவருடைய நட்பு கிரகம் ராகு, சுக்கிரன், சூரியன் கொஞ்சம் தான் சொல்லணும், புதன். சனீஸ்வருடைய ரொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு போகாது. அப்ப யாரு? சனி புதன். அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தியில் தான் கொடுப்பார், கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார். அதனாலதான் ரொம்ப உடம்பு சரியில்லைங்களே, ரொம்ப துன்பம் உடம்பு சரியில்லைங்களே, ரொம்ப சீரியஸா கண்டிஷன்ல கொண்டு போய் விடுவாரு. ஆனா நல்லாக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான். அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்றது அவர் தான். அந்த கேட்ச் பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது அவர் தான். அப்ப அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டைரக்டா போய் எதையும் அடிக்க முடியாது, இவர் டைரக்டா போய் எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் கண்டிப்பா சனீஸ்வரனுடைய வழிபாடு, சனீஸ்வரனுடைய 12 ராசிக்குரிய பலன்கள், அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம், கன்மம், வன்மம், அதுக்கடுத்து விரயம், அதுக்கடுத்து பாதச்சனி, கண்டக சனி, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல, 5 வரலும் ஒன்றா இல்லை. அப்ப எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு, தசாபதிக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார். இதுதான் சனீஸ்வரனுடைய இன்ட்ரோ. அவர் பயப்படவே கூடாது, எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா தான்டா வீரன் அப்படிங்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் கோலை அப்படிங்கிறாங்கல்ல, இவர் அப்படி இல்லை. இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர், உத்தமமான புருஷர். தப்பு எங்கேயும் நடக்காத அளவுக்கு கொண்டு வரும். இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் அவசியம், இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் அவசியம். கிரேதாயுகம், திரேதாயுகம், கிரகபிரதயுகம் இதெல்லாம் போக
இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் வேணும், முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அடுத்து சுருக்கமாக மேசராசிலேருந்து மீனராசி வரையும் 12 ராசிக்கு சனி பிரிச்சு பலனை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது கடக ராசி. காலப்புருஷனுக்கு 4, மதிப்புக்கு உரியது, மரியாதைக்கு உரியது, வணக்கத்துக்கு உரியது, வாழ்த்துக்களுக்கு உரியது, தாய்க்கு உரியது, பாசத்துக்கு உரியது, நேசத்துக்கு உரியது, ஆராய்ச்சி அறிவுக்கு உரியது. எத்தனை சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ கடகராசி எவ்வளவு தன்மையான ராசின்னு பாருங்க. அப்போ கடகராசிக்கு என்னன்னு இருக்கணும்? கடகராசிக்கு கன்னியா லக்கணம் மட்டும் வரக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கடகராசிக்கு கன்னியா லக்கணம் மட்டும் வரக்கூடாது. மிதுன லக்கணம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா கடகராசிக்கு கன்னியா லக்கணம் முழு பாவி. அப்ப கடகத்துக்கு அன்பு, பாசம், நேசம், ஆராய்ச்சி, அறிவு, வெளிநாடு, குறிப்பாக வெளிநாடு, உள்நாடு எல்லாத்தையும் போய் சம்பாதிக்கக்கூடிய வயசு இப்பதான் வரும். உங்களுடைய தசாசாத்தியை பார்த்துக்கோங்க, தசாபித்தியை பார்த்துக்கோங்க. அற்புதமான நேரம் உங்களுக்கு. இப்ப கடகராசி நேயர்களுக்கு அது சொல்ல வேண்டாம், எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருக்கிறது. வம்பு, வழக்கு, விபத்து, ஆபத்து, எல்லாம் கெட்ட பேரு, எல்லாம் தொடச்சு முழுகியாச்சு, அப்ப அடுத்து என்ன பண்ணோம்? கண்டிப்பாக நாம் அடுத்து வர வேண்டியது கடகராசிக்கு வரக்கூடிய, ஏன்னா கடகராசிக்கு குரு 12ல் இருக்கார். கடகராசிக்கு குரு 12ல் மிதனத்துல இருக்காரு. ஆனா இதுல என்ன பீட்டு? வக்ரம் வருது பார்த்தீங்களா? வக்ரம் 18/11/2024 to 19/11 வருது. அப்போ 18, 11, 12 1 மாசம். அப்போ அந்த 1 மாசம் சார், கடவுள் ஒரு நிலையை கொடுத்துட்டா போதும், கடவுள் ஒரு செகண்ட் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு தெளிவாக கடவுளுடைய நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி தான் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கஷ்ட நஷ்டம் கம்ப்ளீட்டா குறையுது. எப்படி குறையுது? மகர ராசியில குறையுது, மகரத்துல குறையுது. கண்டிப்பாக மகரத்துல குறையும் போது நிச்சயமாக அவருக்கு என்ன வருது? 7.5 சனியுடைய தாக்கமே போயிடும். அப்ப 7.5 சனி தாக்கம்னா அப்ப எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கடகராசிக்கு முக்கியமானது அஷ்டமத்து சனி. என்ன கஷ்டம், என்ன துன்பம், திருப்பி அதையே நம்ம சொல்றோம். தீர்க்கறதுக்கு என்ன ஆகல? வாராகியே கும்பிடுங்க, வழிமுறையே கும்பிடுங்க, பிள்ளையார கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, 8 சுத்துங்க, விளக்கு போடுங்க, மிளகு 27 மிளகு எண்ணி போடுங்க. மிளகு 27 போட்டு எண்ணி போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கண்டிப்பா சிந்தாம, ஏன்னா மிளகு போட்டு எண்ணெயெல்லாம் வெளியே வரும், அப்படியே சிந்தாம அப்படியே ப்ரெஸ் பண்ணி மெதுவாக கொண்டு வந்து 8 விளக்கு போட்டு காலபைரவருக்கு நல்ல வேண்டிக்கு. காலபைரவருக்கு சனீஸ்வரனுக்கு குரு, காலபைரவர் சனீஸ்வரனுக்கு குரு. அதனால கண்டிப்பா நீங்க அப்படியே கடகராசிக்காரங்களுக்கு ஒழுங்காம வேலை செய்யுங்க. வித்தியாசமான ஆண்டாக உங்களுக்கு மாறும், இதுல மாற்று கருத்து அல்ல. கடகராசிக்கு வித்தியாசமான மாதம். ஏன்னா உங்க ராசிக்கு 2ல் கேது, 2க்குரிய கேது மட்டும் இல்லை, கேதோட விவரமானவர் சூரிய பகவான். அப்ப 2க்கு கேது சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் இருக்கும்போது மேக்சிமம் ராகு சனி ஒரு டைரக்ஷன்ல கெட்ட கிரகம், கேது சனி இன்னொரு சைட்ல கெட்ட கிரகம். ஆனா 2 பேரும் விலகத்தெல்லாம் செய்யும். 2 பேர்த்துக்குமே அந்த மெயின்டெனன்ஸ் இதில் இல்லை, ஏதாவது ஃபுட் ஷாப் ஏதாவது ஒன்று வேலை செய்யும். அது மட்டும் கவனமா பார்த்துக்கணும், வேற எந்த பிரச்சனையும் வராது. கடகராசிக்கு வெளிநாடு ரொம்ப முக்கியம். வெளிநாடு கடல் கடந்து போறது முக்கியம். வடக்கு முள்ள வழிபாடு முக்கியம், வடக்கு முகமுள்ள வழிபாடு முக்கியம். ஏன்னா வடக்கு முகம்னா காளிகாம்பாள் இருக்கிறா, குச்சனூர் இருக்கிறா, அது என்னது திருவள்ளிதாயம், கொடியுடை அப்படி இடத்துலலாம் தாய் நல்லா கும்பிடணும். அப்படி கும்பிட்டோம்னா வடக்கு முண்டக்கனி, இன்னும் சொல்லப்போனா முண்டக்கனி இருக்காங்க, மயிலாப்பூர்ல முண்டக்கனி இருக்காங்க, முண்டக்கனியும் சேர்த்து நல்லா வணங்கிட்டு வாங்க. கூடுமானவரை எலுமிச்சம்பழமலை மட்டும் போடும், வேற எதுவுமே வேண்டாம். ஒரு 100 எண்ணெய் வாங்கி கருவறையில் ஊற்றிடுங்க, 100 எண்ணெய் வாங்கி கருவறையில் ஊற்றுருங்க. அடுத்து நீங்க பார்க்கும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி பிரிஞ்சு மோரில்
எலுமிச்சம்பழம் ரொம்ப முக்கியமானது. அந்த எலுமிச்சம்பழம் கனிக்கு இருக்கிற பவர் வேற எதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக அற்புதமாக அமையும். பாக்கியத்துக்கு வர்றாரு, பாக்கியத்துக்கு வர்றாரு, பாக்கியாதிபதி வர்றாரு, தகப்பனார் சொத்துக்கு வர்றாரு, தாய் சொத்துல தகப்பனார் சொத்துக்கு வர்றாரு. ஏதோ இருக்கிறத பிரிச்சு கொடுங்க பாப்பன்னு கிராமத்துல கேட்கறாங்களே, அந்த மாதிரி சுமூகமாக முடியும், சுமூகமாக முடியும் கடகராசிக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்களுக்கு அங்கே அதுவும் பரிவர்த்தனை யோகத்தோடு சேர்ந்தது தான். அதனால சுமூகமாக முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஏழ்ற இப்படியே சொல்லிட்டு போனா நம்ம என்ன பண்றது? ஏதாவது முன்னேறணும்ல, டெவலப் பண்ணணும்ல. எப்படி டெவலப் பண்றது? அப்ப உங்களுடைய காலபுருஷனுக்கு 4 செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய் எப்படிப்பட்டவன்? உங்களுக்கு நல்லவன், உங்களுக்கு நல்லவன். அதாவது உங்களுடைய சனி பயிற்சிக்கு சனிக்கு 2, 3, 4, 5, அதாவது 5க்கு உரியவன் நல்லவன். நீசப்பங்க ராஜயோகத்துல இருக்கிறான். அது முக்கியம் இல்லை. உங்களுக்கு அனுகிரகமும் அனுகூலமும் செய்வானா? கொஞ்சம் மத்தியமா செய்வான். எப்படி மத்தியமா செய்வான்? உங்க ராசிக்கு ராகு நல்லா இருக்கும். உங்க ராசிக்கு ராகு கேது பயிற்சி 8ஆம் இடம், கெட்டவன் கெட்டில் கெட்டு ராஜயோகம் சொல்லுவாங்க. அது மாதிரி ராகு கேது பயிற்சி சூப்பரா இருக்குங்க. குருவாது அந்த வக்ரம் ஆகுது பார்த்தீங்களா? 18/11/2024 to 19/11/2024 அந்த வக்ரம் என்பது கொஞ்சம் குறையா இருக்கும், கொஞ்சம் குறையா இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் குறையா இருக்கும், அதுக்கடுத்து நல்லாவே இருக்கும், தெளிவாகவே இருக்கும். அதுக்கடுத்து தெளிவாகவே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்ப கடகராசி நேயர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது முத்து சம்பந்தப்பட்டது போடணும். தங்கத்துல போடக்கூடாது. வெள்ளியில ஒரு முத்து போட்டீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். வெள்ளியில ஒரு நவரத்னம் போடுங்க. டெய்லி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, நாராயணன் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா மதுரைக்கு போனால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், எப்போவோ சொல்லி ஒரு குரு பயிற்சியில் வடக்கு வெளியில் இருக்கிற ஆதி சொக்கநாதரையும் கும்பிடுங்க. திருப்தியா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.